தமிழ் மக்களுக்கு வணக்கம். சூடு பிடிக்கின்ற தேர்தல் களம் அப்படின்றதுல பார்த்தோம்னா, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது நம்ம எல்லாரும் விரும்பி வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா, திமுகவை செருப்பால் அடிக்க துவங்கியது காங்கிரஸ். இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது நீங்களே பார்க்கலாம், எவ்வளோ மலர்ந்த முகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அது காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அல்லது விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகமா இருக்கட்டும், எந்த கட்சியா வேணா இருக்கட்டும். இவங்க திமுகவ அடிக்கிறாங்க அப்படின்னாக்க, அப்படியே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு திமுக யாரால் செருப்பால் அடி வாங்கினாலும் அவர்களே அ அப்படியே கட்டி அணைத்து வரவேற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைப்பாடு கொண்டவன் தான் நான். இப்ப காங்கிரஸுக்கு வருவோம். அதாவது காங்கிரஸ் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவுடைய கூட்டணியில் பயணித்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இடைப்பட்ட ஓர் 2 ஆண்டுகள் அதை விடுத்து பார்த்தீங்கன்னாக்க, தொடர்ந்து அவங்க வந்து திமுகவோட அவங்க பயணிச்சுட்டு வராங்க. அது மட்டும் அல்லாமல் திமுகவுடன் அவர்கள் அ பயணித்ததன் காரணமாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில கணிசமான எண்ணிக்கையில எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து உள்ளபடியே காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய பயன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம திமுகவுக்கு எடுத்தோம்னாக்க, எனக்கு தெரிந்து 77ல கடைசியா திமுக சட்டமன்ற தேர்தல்ல தனியா போட்டியிட்டது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, திமுக தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு கூட்டணி வைத்து தான் அது போட்டியிட்டு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு போட்டியிட்டு இருக்கிறது அப்படின்னாக்க, "நேருவின் மகளே வா! நிலையான ஆட்சியை தா" அப்படின்னு சொல்லி கருணாநிதி அந்தர்பல்டி அடித்து, அதனால தான் அவருக்கு அந்தர்பல்டி ஆரூர் தாத்தா. ஏன்னா திருவாரூர்லேருந்து திருட்டுறையில வந்தார் இல்லையா? அதன் நினைவாக அந்தர்பல்டி ஆரூர் தாத்தா என்று அவருக்கு ஒரு பட்டப்பெயரும் உண்டு. அந்த அந்தர்பல்டி ஆரூர் தாத்தா, மாதவிடாய் ரத்தம் என்றெல்லாம் இந்திரா காந்தியை பேசிவிட்டு 3 மாதங்களில் பார்த்தீர்கள் என்றால், "நேருவின் மகளே வா! நிலையான ஆட்சியை தா" என்று சொல்லி இந்திரா காந்தி அம்மையாருடன் கூட்டணியை வைத்து 1980ல மகத்தான வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதன் தொடர்பாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, அ சட்டமன்றத்தில அதாவது அப்பொழுது இருந்த மாநில ஆட்சி எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சியை அகற்றி, அகற்றுகிறேன் பேர்வழி என்று அந்த ஆட்சியை கலைத்து தேர்தல் வந்து அந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னாக்கா 112 இடங்களில் திமுகவும், 114 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிட்டது. அதில வந்து வழக்கம் போல கருணாநிதி மண்ணை கவ்வினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் அதிமுகவுடன் ஒரு பலமான ஒரு கூட்டணியை வைத்துக்கொள்ள ஆரம்பித்தது. அந்த கூட்டணி எதுவரையில் தொடர்ந்தது என்று சொல்லலாம் என்றால், 96 வரைக்கும் அந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக இருந்தது. அதாவது 1980லிருந்து 96 கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த கூட்டணி அமைந்து இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கூட்டணி 96ல தமிழ் மாநில காங்கிரஸின் தலைமையில அது பிரிந்து போன காரணத்தினால, அந்த கூட்டணி உடைந்தது. 2001ல வந்து மீண்டும் அந்த கூட்டணி ஏற்பட்டாலும் கூட, அதில ஒரு அவங்க வந்து ஸ்திரமா அந்த கூட்டணி இல்ல அப்படின்றத நம்மால பார்க்க முடிந்தது. 2004ல மன்மோகன் சிங் அரசாங்கம் உருவாவதற்கு திமுகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது, சொல்லப்பட்டது. வாஜ்பாய் அரசாங்கத்தை லிருந்து அப்படியே தாவி மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கு வந்து அதில 10 ஆண்டுகள் பயணித்தது காங்கிரஸ்ன்றத நம்ம பார்த்தோம். அப்புறம் இருக்கவே இருக்கு இவங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தியது. தேசிய அளவுல ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியது என்ற நிலையில கையறு நிலை ஏற்பட்டு காங்கிரஸ் திமுகவுடைய முன்னணி தலைவர்களாக பார்க்கப்பட்ட அல்லது முன்னணி பிரதிநிதிகளாக பார்க்கப்பட்ட நபர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில நடவடிக்கைகள் எடுக்க போய், அந்த கட்டத்தில ஒரு முறிவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் தலைமையில மாநில காங்கிரஸ் இருந்தபொழுது 2014, 15 காலகட்டங்கள்ல அதுவும் 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக சந்தித்த அந்த ஒரு பின்னடைவின் தொடர்ச்சியாக 2015 வாக்குல திரும்பி காங்கிரஸுடன் அந்த கூட்டணி என்பது உருவானது. 2015லிருந்து இப்பொழுது நாம் 2026ல இருக்கிறோம். இந்த கூட்டணி என்பது தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் அவர்கள் தொடர்ச்சியாக பயணித்து வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு 2 ஆண்டுகள் அப்படின்றத நீங்க ஓராண்டு அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து பயணித்திருக்கிறார்கள். இப்படியான சூழல் தான் தற்பொழுது காங்கிரஸிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் பலமாக வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த எதிர்ப்பு குரல்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது உள்ளபடியே அ இந்த திமுக அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அப்படின்றதை மையமாக வைத்து அது எழுந்திருக்கிறதா என்றால், அப்படி எழுந்திருந்தால் அது சரியாக பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அது எப்பொழுது எழுகிறது என்றால், இப்பொழுது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கின்ற இன்னும் 2, 3 மாதங்கள் மட்டுமே இருக்கின்ற
இந்த சூழல்ல இந்த எதிர்ப்பு குரல்கள் வந்திருப்பது தான் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட, இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியும் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இதை பற்றி மீடியாக்கள் பெரிதாக பேச மாட்டார்கள். ஏன் மீடியாக்கள் பேச மாட்டார்கள் என்றால், இங்க அதிமுகவுல ஏதோ ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட தலைவர்கள் தும்மல் போட்டால் கூட அதை வைத்து விவாதங்கள் மணிக்கணக்காக நடத்தக்கூடிய இவர்களால், இப்படி பிரதான கூட்டணி கட்சியாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ், கிட்டத்தட்ட 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற காங்கிரஸ், இன்றைக்கு அதுக்குள்ளே வந்து புகைச்சல், எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது என்பதனை அப்படியே கடந்து பார்க்கிறார்கள். ஆனால் நாம வந்து அதை எடுத்து விவாத பொருள் ஆக்க வேண்டும். ஏனென்றால் அது விவாத பொருள் ஆகிவிட்டது. திமுக வேணும்னா தேள் கொட்டின திருடன் மாதிரி வாய மூடிட்டு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கேட்கின்ற கேள்விகள், அதுவும் திருச்சி வேலுச்சாமின்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, நாக்க புடுங்குற மாதிரி கேட்கிறார். அவருடைய கேள்விகள்லாம் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு மானஸ்தனா இருந்தா தொங்கிடுவான். திமுக காரனுக்கு வெக்கமான சூடு சொரணெல்லாம் கிடையாதுன்னு வைங்க. அதனால அவன் கமுக்கமா இருக்கான். அதாவது தேள் கொட்டின திருடன் மாதிரி இருக்கான். இவன் அதிமுகவை பார்த்து அடிமைகள் என்று சொல்கிறான். இவன் தான் உண்மையிலேயே இவ்வளவு மானங்கெட்ட கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் எப்படிடா அந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு நமக்கே ஒரு யோசனை வருது. ஆனால் அவனுங்களுக்கு சூடு நோ சொரணை அப்படின்ற மாதிரி எருவு மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க. அது ஏன் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடுமோ. அவர்களுக்கு காங்கிரஸ் மீது பாசம் கிடையாது. இவர்கள் சொல்வது போல ராகுல் காந்தி மீதெல்லாம் பாசம் கிடையாது. சொந்த சகோதரியை கூட பலிகடாவாக்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கேடுகட்ட கும்பல் தான் இந்த திமுக கும்பல், முக்கியமாக கருணாநிதி கும்பல். அப்படின்னு இருக்கும் பொழுது இவர்கள் ராகுல் காந்தி மீது பாசம் வைக்கப் போகிறார்களா? அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் கட்சி உள்ளபடியே திமுகவை விட்டு விலகியது, கூட்டணியை விட்டு விலகியது என்றால், இங்கே மைனாரிட்டி வாக்குகள் அப்படின்றது காங்கிரஸை பின்தொடர்ந்து அது வந்து எந்த கட்சிக்கு அவர்கள் செல்கிறார்களோ அங்கே போய்விடும் அப்படின்றது தான் இவர்களுடைய அச்சமே. இப்போ அவர்களுக்கு சொல்லி வைத்தார் போல விஜயுடைய கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வந்து இங்கே சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறது. எந்த அளவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறது என்றால், நீதிமன்றங்களே காரி துப்பி, உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றங்களே காரி துப்புகின்ற வகையில் ஒரு சாதாரணமான விவகாரத்தை கூட ஊதி பெரிதாக்கி பூதாகரமாக்கி அதை ஏதோ முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு இவர்கள்தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் அப்படின்னு கொண்டு போகிற அளவிற்கு, அதாவது ஒரு அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிமன்றமே சொல்லுகின்ற அளவிற்கு வந்து அது நிறுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ விஜய் எந்த அளவுக்கு இவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ என்னென்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த அரசியலை நன்கு புரிந்து கொண்டு, நீ 75 ஆண்டு காலம் கட்சி நடத்துகிறன்னா அவன் 130 ஆண்டு காலம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான்ல, அப்போது அந்த அனுபவம் என்று வரும்போது இதை எப்படி பயன்படுத்த வேண்டும். ஆஃப்டர் ஆல் திமுக காரனுங்களை மேல் மாடியில் ரெய்டு, கீழ் மாடியில் கூட்டணி அப்படின்னு கழுத்து மேலே கத்தி வச்சு 63 இடங்களை வாங்கினவன் தானே காங்கிரஸ். அவன் சும்மா இருப்பானா? அவன் இப்போ நியாயமான கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு விஷயம்னா, இந்த நியாயமான கேள்விகளை அவன் உள்ளபடியே 1.5 ஆண்டுகளாக கேட்டிருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு விவாகரத்து அப்படின்னாலும் கூட அதுக்கு ஒரு கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு காரணங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அல்லது காரணங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதை வச்சு தானே நம்ம வந்து அந்த விவாகரத்து அப்படின்றத நோக்கி போக முடியும். நீதிமன்றமே என்ன சொல்லுது, 6 மாதங்களுக்கு நீங்கள் பிரிந்திருங்கள் அல்லது 1 ஆண்டுக்கு நீங்கள் பிரிந்திருங்கள்னு சொல்லக்கூடிய அளவில் தானே இருக்குது. அப்படின்னும் பொழுது தேர்தலுக்கு 3 மாதங்களை வைத்துக்கொண்டு இப்பொழுது திடீர் ஞானோதயம் இவர்களுக்கு வந்துவிட்டது அப்படின்றது எந்த அளவுக்கு அது சரி அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் அரசியலில் எல்லாமே சரிதான். இந்த பக்கம் இருந்து நீ இந்த பக்கம் தாவலாம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரே எதிரி காங்கிரஸ். அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரே எதிரி பாரதிய ஜனதா. இதை விடுத்து அவர்கள் யாருடனும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு திமுகவுக்கு ஒரே எதிரி அதிமுக, அதிமுகவுக்கு ஒரே எதிரி திமுக. திமுகவை தவிர்த்து மற்ற எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அதிமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல அதிமுகவை தவிர்த்து மற்ற எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு திமுகவுக்கும் பிரச்சனை கிடையாது. அப்போ இங்க காங்கிரஸை மையமாக வைத்து அரசியலை பாஜக பார்க்கிறது. அந்த அரசியலில் தான் அவர்கள் விஜய் உடன் அவர்களுக்கு ஒரு
தர்க்கம் ஏற்படுகிறது. இப்போ நீங்கள் பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விஜயுடைய கட்சி அப்படின்றத வந்து ஒரு எதிரி போல பார்க்கல. என்னதான் விஜய் வந்து ஒரு கொள்கை எதிரி என்று பாஜகவை சொன்னாலும் கூட, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவரை அப்படி பார்க்கவில்லை. ஏன் திருமாவளவனே கூட நாங்கள் வந்து பாஜகவை எதிரியாக பார்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது கூட, பாஜக அவரை எதிரி அப்படின்னு அவர் கருதுவதில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே எதிரி காங்கிரஸ். காங்கிரஸுக்கும் அதே மாதிரியான ஒரு சிந்தனை தான் என்கிற பொழுது, இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிரீஷ் சோடங்கர் அப்படின்ற அந்த மேலிட பொறுப்பாளர், காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து அதிமுகவும் எதிரி கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ அவர்கள் தாவேகாவை ஒரு நட்பு கட்சியாகத்தான் பார்க்கிறார்கள். நாளைக்கு தாவேகாவால் அவர்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் என்றால் அது அவர்களுடன் சென்று பயணிப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, இது அரிதிலும் அரிதிலுமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை வைத்து விட்டது என்ற நிலையில் திமுக கொடுத்ததை வாங்கி செல்ல வேண்டும் நீ அப்படின்ற ஒரு இடத்துல தான் அதை வைத்திருக்கு. அப்படின்ற சூழலில் விஜய்ங்கிற கட்சியை காண்பித்து பேரத்தை உயர்த்த முடியும். உங்களோட நீ 25 சீட்டம் தருவியா, இல்லை அப்போ அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போனால் ஜெயிப்பாங்களா இல்லையான்றது வேற விஷயம். காங்கிரஸுக்கு ஜெயித்தாலும் ஜெயிக்கவில்லை என்றாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற கட்சி எது? திமுக. அப்போ இன்றைக்கு காங்கிரஸுடைய தேவை திமுகவுக்கு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, திமுகவுடைய தேவை காங்கிரஸு கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, மத்தியில். அவர்கள் செயல்படுவதை பார்த்தால் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வருவார்களா என்று கூட எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன இருக்குது இங்கே இழப்பதற்கு? ஆனால் திமுகவால் அவர்கள் வட மாநிலங்களில் இழந்தது அதிகம். அப்போ இவ்வளவெல்லாம் இழப்பை சந்தித்த நாங்கள், ஒன்று நீ அதிகமாக சீட்டு கொடு, இல்லை நாங்கள் விஜய் பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்வதற்கான முழு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. இதை சொல்லக்கூடாது என்று தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்று வந்துவிட்டால் அவர்களை அடிமையாகவே வைத்து பழகிவிட்ட ஒரு கட்சி தான் திமுக. அப்படி இருக்கின்ற சூழலில் இப்பொழுது எப்படி இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கலாம் என்று அவருக்கு சொல்கிறார்கள். நீங்களே பாருங்க, நியாயமான கேள்வி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பராசக்தி என்ற திரைப்படத்தில் இந்திய எதிர்ப்பு என்கிற பேரில் அந்த திரைப்படத்துடைய மூலக்கரு அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் எதிர்ப்பு தான். அதை பட்டவர்த்தனமாக ஒரு திரைப்படத்தில் கொண்டு வந்து அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். அதில் காங்கிரஸில் போற்றப்படுகின்ற தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றியும் அதில் நிறைய குறிப்புகள் இருப்பது அப்படின்றது காங்கிரஸ்காரர்களை உசுப்பேற்றுகிறது. திருச்சி வேலுச்சாமியோடைய இந்த பேட்டியை பாருங்க, மிக அருமையாக பேசியிருப்பார். இவர்களுடைய யோகியதையை, இவர்களுடைய முகத்திரையை கிழித்து எறிந்திருப்பார். திமுக இவ்வளவுதான் அப்படின்றத அப்படியே பாருங்க. இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு. நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். அந்த படத்திலே இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததா, இவர்கள் தான் எதிர்க்கிறார்களா? அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு இந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில், எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றான்னு கேட்ட போது, அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுக் கொண்டிருக்கிறார்களே. ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரிசமமாக வாக்கு வருகிறது, இந்திதான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்திற்கு. அந்த நேரத்தில் சேர்பர்சனாக இருந்த சஞ்சீவ ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது. ஆக நீங்கள் எதை உயிர்கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படம் எடுக்கிறீர்களோ, அந்த உயிர்கொள்கை இந்திய ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சீவ ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு நின்ற போது நான் சொல்லது நண்பர்களே,
அவருடைய தந்தை பெரியார் சொன்னது. விடுதலை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1000 இருந்தாலும் வி.வி.கிரி பார்ப்பனன், சஞ்சீவ் ரெட்டி நம்மாள். நம்மாள் என்பது மட்டுமல்ல, திராவிடன் என்பது மட்டுமல்ல, இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன்தான். இப்ப திருச்சி வேலுச்சாமி பேசியதில் ஏதாவது தவறு இருக்க முடியுமா? ஏதாவது பிழையை காண முடியுமா? ஏதாவது வரலாற்று பிழை இருக்கிறதா என்றால் எதுவுமே கிடையாது. அத்தனையும் நியாயமான கேள்விகள். அப்ப இத்தனை நாட்கள் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பாஜக உள்ளே வந்துவிடும் என்ற காரணத்தை காண்பித்து இவர்களை எல்லாம் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். யார்? இந்த கம்யூனிஸ்ட் உண்டு குலுக்கிகள், ஆளுக்கு 10 கோடி 15 கோடியும் கொடுத்த அவனுங்களை இந்த பக்கம் விசிகாவை திமுகவுடைய தலித் பிரிவாகவே மாற்றி வைத்திருந்தார்கள். இப்பொழுது காங்கிரஸ் சலசலப்புக்குள் வந்துவிட்டது. இந்த கேள்விகளை எல்லாம் மேலிடத்தின் தலையீடு இல்லாமல் அல்லது மேலிடத்தின் ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்குமா என்றால் சத்தியமாக கிடையாது. சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் எப்படி கடுமையான பேரத்தை காங்கிரஸ் முன்வைத்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. தேஜஸ்வி யாதவ் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. நாங்கள் 243 தொகுதின்னு நினைக்கிறாங்க, 243 தொகுதி நாங்கள் தனித்து போவோம்னாரு. அப்போ அங்கேயே இந்த பேரத்தை அவ்வளவு கடினமாக செய்யக்கூடியவர்கள் இங்கே சும்மா விடுவார்களா என்றால் சத்தியமாக மாட்டார்கள். உனக்கு ஆட்சியை தக்க வைக்கணும்னா எங்களுக்கு கூடுதல் இடம் கொடு, இல்லைன்னா நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்றத தைரியமாக முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ பிரச்சனை இன்றைக்கு கத்திரிக்காய் முத்தி கடை தெருவுக்கு வந்து விட்டது. என்னதான் இவர்கள் மீடியா பலத்தை வைத்துக்கொண்டு அது எதுவுமே இல்லாத போல காண்பித்து கொண்டாலும், செல்வ பிறந்தைகள் போன்ற ஆஸ்தான அல்லக்கைகளை வைத்து சமாளிக்க பார்த்தாலும் இல்லை அப்படின்றது தெளிவாகிவிட்டது. அப்போ பெயரளவில் இவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ விஜய் இந்த விஷயத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு காங்கிரஸுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதோ, காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுப்பதோ அப்படின்றத கூர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற உறவு கிடையாது. 2024க்கு முன்னரே இந்த உறவு ஏற்பட்டு விட்டது. விஜயுடன் காங்கிரஸ் எப்பொழுதுமே ஒரு நல்லுறவு இருந்திருக்கிறது. அதுவும் முக்கியமாக நேரு குடும்பம், அதாவது சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி போன்றவருக்கு விஜயுடன் நல்ல உறவு இருந்து வந்திருக்கிறது. அவர் கட்சி ஆரம்பித்த உடனேலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறவு தொடர்ந்திருக்கிறது. 2024 யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பதனால தான் நான் சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடாததற்கு காரணம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. அந்த சூழலில் அது வாக்குகளை பிரிக்கும் அப்படின்ற காரணத்தினால காங்கிரஸ் கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் விஜய் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்தார். அவர் அப்படி போட்டியிட்டிருந்தால் முக்கியமான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர், அதாவது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் பயணித்து காங்கிரஸ் விஜயுடன் சென்றிருந்தால் அல்லது விஜய் தனியாக வாக்குகளை பிரித்திருந்தால் கூட அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 30 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் காங்கிரஸ் ராகுல் காந்தியை வைத்து விஜயிடம் பேசி அவர் அந்த நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்தார். இது பாரதிய ஜனதாக்கு தெரியாமலாம் கிடையாது. இன்றைக்கு விஜய் சிபிஎஃப்சி, அதாவது சென்சார் போர்டிடம் சந்திக்கின்ற அந்த நெருடல் பிரச்சனையெல்லாம் இருக்க பாருங்கள், அதில் வாய்மூடி இருக்கிறது பாஜக. எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்று வாய்மூடி இருக்கிறது என்றால், கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு சாதகமாக அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்ட பாஜக, அல்லது விஜயை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு முயற்சியை மேற்கொண்ட என்பதை விட தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திய பாஜக இந்த விவகாரத்தில் வாய்மூடி இருக்கிறது என்றால், காங்கிரஸ் தன்னுடைய பேரத்தை உயர்த்துகிறது, திமுகவுடன் தன்னுடைய பேரத்தை காங்கிரஸ் உயர்த்துகிறது, அதற்கு விஜய் மறைமுகமாக உதவுகிறார் என்பதால் தான் விஜயுடைய பிரச்சனையை தலையிட பாஜக மறுக்கிறது. இதுதான் அரசியல். இப்போ இந்த அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் புரிந்து கொள்ளலாம். பிரச்சனை விஜய்க்கும் பாஜகவுக்கும் கிடையாது, பிரச்சனை விஜய்க்கும் திமுகவுக்கும் கிடையாது, பிரச்சனை பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும். இப்போ 2024 தன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து விஜய் புறக்கணித்த அந்த செயலுக்கு நன்றி கடனாக காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்பதனை நாம் எல்லோருமே கூர்ந்து பார்க்க போகிறோம். காங்கிரஸ் திமுகவுடன் பயணிப்பது என்பது முடிவுக்கு வரவிருக்கிறது. அது சட்டமன்ற தேர்தலுடன் முடிவுக்கு வர போகிறதா, இல்லை அதுக்கப்புறம் உடனேயே அது முடிவாக போகிறதா அப்படின்றது காலம்தான் நமக்கு உணர்த்தும். அது என்ன 1-2 வாரங்கள் நமக்கு தெரிஞ்சுவிடும். ஆனால் அது முடிவை நோக்கித்தான் போகிறது என்பது தெளிவாகிறது.
அப்போ காங்கிரஸ் விஜயுடன் பயணிப்பது அப்படின்றது ஏறத்தாழ முடிவாகிவிட்டது. ஏனென்றால் விஜய்க்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு தேசிய ஜனநாயக கூட்டணியோட போகலாம், இல்ல காங்கிரஸுடன் அவர் வந்து பயணிக்கலாம். காங்கிரஸ் விஜயுடன் வந்தால் விஜயோட கட்சிக்கு அங்கீகாரம் அப்படின்றது இன்னும் தேசிய அளவுல அது மெருகேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைனாரிட்டி வாக்குகள் ஏற்கனவே பிளவுபட்டிருக்கின்ற இந்த சூழல்ல, அது மேலும் பிளவுபட்டு அது திமுகவை 3வது இடத்திற்கும் தள்ளி கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்ற அந்த எதார்த்த சூழலை திமுகவும் உணர்ந்து தான் ஒரு கள்ள மௌனத்தை இங்கே கடைபிடிக்கிறது. இப்படியான ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் தான் தமிழகம் அடுத்த கட்ட தேர்தலை நோக்கிய பயணத்தில் இறங்கியுள்ளது என்பதனை இந்த காணொளியின் வாயிலாக உங்களுக்கு கொண்டு வரேன். இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் விருப்பு, வெறுப்பு என்று இருக்கும். அதையெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் அசைவு போட்டு பார்த்தீர்கள் என்றால், தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.